நம்ம சாப்பாட்டில் வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி, ஜிங்க் இந்த குறைபாடெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் வாய்ப்புண் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்பவுமே வாய்ப்புண் வந்தால் தான் ஞாபகம் வரும், உடனே கடையில் ஓடி போய் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மருந்தை வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லைனாக்கா ஒரு சி விட்டமினை வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பிகாசில்ஸ் வித் ஜிங்க் இந்த மாதிரி ஒரு பி காம்ப்ளெக்ஸ் வித் ஜிங்க் இருக்கிற மருந்தை வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் உணவை நல்லா சத்தாக சாப்பிட்டீங்க, வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னாக்கா மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா மசியல் பண்ணி இந்த பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அதோட மசியல் பண்ணி காரம் இல்லாமல் நெய் போட்டு சாப்பாட்டில் கலந்து தொடர்ந்து ஒரு 5 நாள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா வாய்ப்புண்ணு ஆறும். அதே மாதிரி அந்த மணத்தக்காளி கீரையை கொஞ்சம் சமைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று துப்பிட்டா அதுவும் அந்த வாய்ப்புண்ணு ஆறுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த மணத்தக்காளி கீரை மாதிரியே தான் கோவக்காயும் வாய்ப்புண்ணுக்கு ஒரு அற்புதமான மருந்து. கோவக்காயை நிறைய பேர் வீட்டில் செய்யறது கிடையாது, ஏன்னா இந்த பாவக்காய் மாதிரி இந்த பிடிக்காத லிஸ்ட்டில் கோவக்காவும் நிறைய பேர் இருக்குது. ஆனால் கோவக்காய் வந்து வாய்ப்புண்ணுக்கும் வயிற்றுப்புண்ணுக்கும் ஒரு அற்புதமான மருந்து. அதனால இந்த கோவக்காவை வந்து பொரியல், மசியல் இல்லை எதுவுமே இல்லை, நம்ம தயிரில் வெள்ளரிக்காவை போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த கோவக்காய் பச்சடி மாதிரி பண்ணி ரா சாலட் மாதிரி சாப்பிட்டாலும் வாய்ப்புண் நல்லா ஆறும்.